நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான காலடையிலும் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 12வது இடத்துல அமைந்திருக்கிறார். எங்க ராசிநாதனே 12இல் மறைவு. எங்களுக்கு எப்படி சாமியின் நல்லது நடக்கும்? பொதுவாக நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், பொதுவாக அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், முதலமைச்சர் இதெல்லாம் யாரை குறிக்கக்கூடியதுன்னா சூரியனை தான் குறிக்கும். கிரகத்தை தான் நம்ம பேசுகிறோம், மனிதர்களை நம்ம பேசும்போதே இல்லை. அப்போ அப்பேற்பட்ட தலைவனாக விளங்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் மறைவு. சார், அந்த சூரியனே 12ஆம் இடத்துல மறைவு, கூட வரக்கூடிய அந்த புதன் கூடவே இருந்து உதவி செய்யக்கூடிய கிரகம் புதன். அப்போ அந்த மாதிரி இந்த சூரியனுக்கு யாரெல்லாம் கிட்ட இருந்து கூட இருந்து உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கூட ஏதேனும் ஒரு காரணங்களால் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம்? உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 12இல் மறைந்து தோழர்களாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் வக்ரம். இது எல்லாத்துக்கும் மேலே வக்ரபற்ற சனியுடைய பார்வை அங்கு படுகிறது. அப்போ கால நேரம் எப்படி பாருங்க, சூரியன் வக்ரம் பெற்ற புதன், இவர்களோட வக்ரம் பெற்ற சனி பகவான் தொடர்பு. அப்போ அந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்போது நிச்சயமாக அரசாங்கத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது சாதாரண உத்தியோகம் செய்யக்கூடிய குடிமக்கள். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எச்சரிக்கையான மாதம், கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. இந்த ஆடி மாதம் அவை சிறப்பாக சரியாகும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்து சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.